இப்போ ஒரு புது ஸ்கேம் வந்திருக்கு. ஆன்லைன் ட்ரெஸ்ல எடுக்கிறோம்ல, இன்ஸ்டாலலாம் பார்த்து, அதில வந்து இப்போ வந்து என்னோட ஃப்ரெண்ட் இப்ப தான் கால் பண்ணாங்க. அ அது எப்படின்னா வந்து ட்ரெஸ் எடுத்துட்டு இந்த மாரி இப்போ 1000க்கு ட்ரெஸ் எடுக்கிறோம்னா, இப்ப அவ சொன்னதே நான் சொல்றேன் பாருங்களா. 1300க்கு ட்ரெஸ் எடுக்குறாங்கன்னா, இப்ப அவங்க வந்து முன்னாடியே வந்து நீங்க ₹300 மட்டும் பே பண்ணா போதும். பிளஸ் ஷிப்பிங் சார்ஜோட. அதுக்கப்புறம் வந்து நீங்க அடுத்த இது ட்ரெஸ் வரக்குள்ள சிஓடி அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ற மாரி பேசுறாங்களாம். திருப்பியும் வந்து இல்ல நீங்க இது அந்த டைம் முடிஞ்சிருச்சு. ஆஃபர் டைம் முடிஞ்சிருச்சு. நீங்க வந்து இப்ப வந்து ஃபுல் அமௌண்ட் பே பண்ணா தான் உங்களுக்கு நாங்க ட்ரெஸ் அனுப்ப முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இவளும் வந்து சரின்ட்டு ட்ரெஸ்ஸோட ஃபுல் அமௌண்ட்டும் பே பண்ணியாச்சு. பே பண்ணிட்டு அடுத்தது வந்து என்ன சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு வந்து இந்த மாரி இந்த ட்ரெஸ்ஸோட ஆஃபர் வந்து நீங்க இப்ப டிலே பண்ணதுனால இதுவும் முடிஞ்சிச்சு. இந்த ட்ரெஸ்ஸோட இதுவே நீங்க பே பண்ணணும். இந்த ட்ரெஸ்ஸோட ஒரிஜினல் அமௌண்ட் அதான் ஆஃபர் பிரைஸ் இல்லாம ஒரிஜினல் அமௌண்ட் நீங்க பே பண்ணணும் ஒரு 2000 அப்பதான் உங்களுக்கு ட்ரெஸ் வரும் அப்படின்னு சொல்லியாச்சு. சொன்னதும் இவன் வந்து 1300 பே பண்ணிட்டோமே ட்ரெஸ்ஸும் வராம போயிட போகுதுன்ட்டு இவளும் 2000 பே பண்ணிருக்கா. அடுத்து அவனுக்கு பிரெயின் வாஷ் பண்ணி இந்த மாதிரி அது இதுன்னு சொல்லி இப்போ வந்து அவ வந்து 5000க்கு மேலேயே பே பண்ணிட்டா. எனக்கு ஃபோன் பண்ணி அதை வாங்கி கொடு ஏதாவது பண்ணி அந்த ஐடியா ஏதாவது பண்ணி கொடுன்னு சொல்றா. ஒண்ணுமே பண்ண முடியாது. ஸ்கேம் இது இப்ப புதுசா வந்திருக்கு. அதனால ட்ரெஸ் ஆர்டர் போடக்குள்ள கொஞ்சம் பார்த்து போடுங்க.